சார் விஜயை மையம் கொண்டே கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் கிட்டத்தட்ட விஜய் வர்றது உறுதியாயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்ஸ்டாகிராம் நிறையா பார்ப்பீங்களா? இன்ஸ்டாகிராமில் இருக்கவெல்லாம் ஓடி போயிடுவாங்க நாளைக்கு காலையில் ஆஃப் பண்ணிவிட்டு. நீங்கள் அவன் பேசிகிட்டு இருக்கான்னு அதை போய் பார்த்துட்டு இது பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று தற்குறிகள் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க தயவுசெய்து. அப்போ என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்டிஏனா என்னன்னே தெரியாதுங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுன்றது வேறு, புரியுதா? நீங்கள் டி நகருக்கு போகிறீங்களான்றது வேறு. எதுக்கு டி நகருக்கு போகிறீங்கன்னு இருக்குல்ல, டி நகரில் என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியணும்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் என்டிஏனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, பிஜேபினா என்ன, பிஜேபியோட கொள்கைனா என்னன்னு தெரியாது. எதை ஆனாலும் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களா பேசிக்குவாங்க, அவங்களா இது பண்ணி திடீர்னு ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏதாவது அசிங்கமாக கமெண்ட் போடுவான், போலீஸ் தேடுதுன்னா எல்லாம் ஓடி போயிடுவான். தலைவன்லேருந்து கடைநிலை தொண்டை வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த உத்தரவு கொடுத்துருக்குறாங்க சிபிஐக்கு மாற்றி விசாரணையில் ஆரம்பித்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்களா? அது தொடர்ந்து இவர் ஒரு நீதி வெல்லும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? அது நீக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை போட்டோம்னா அவர் தான் நம்ம பார்க்கணும். பட் அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது.